பிரஜன் வெளில போனதுக்கு பிரஜனுக்கு தெரியாது நடக்கிறேன். அதிக காரணம் சாண்ட்ராங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவங்க உள்ள எவிக்ட் ஆகி வெளியே சொன்னாங்களே, எவிக்ஷன் பிரஜன் வாங்க சேது வந்து கார்டு காமிச்சார். அதுக்கு முந்தின வாரம் நான் வண்டியில் போயிட்டு வந்துட்டேன். ஆ, இதை விட ஒருத்தன் உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா? அந்த வீடு 2 வாட்டி கதவுலாம் திறக்காதுங்க சத்தியமா. ஆமாம். நான் வந்துட்டேன். என்னடா இது, ஓகே ஏதோ புதுதல் ஒரு விஷயம் டாடி உஷாராரா என்னமோ தெரில வந்துட்டேன். ஓகே கேமை மாற்றணும், செம்மையாக ஆடணும். நம்ம ஏன் போக போனோம்? எதுக்கு போனோம்? அதுதாங்க எல்லாரும் நான் எதுக்கு பண்ணதே. போனோம்? அப்போது என்ன நம்ம சாண்ட்ரா உட்காந்து கிச்சனில் பேசுகிறாங்க அழுதுட்டு. அதாவது நீ எதுக்கு எவிக்ட் ஆகி போகிறன்றது நீ வெளியே போய் பார்க்கும் உனக்கு காரணம் புரியும். நான் உள்ளே நான் சொல்கிறேன், எந்த காரணமும் கிடையாது. எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் நினச்சி சொல்கிறாங்க. அது என்னன்னா, அந்த துண்டிக்கப்படும் நான் 2 கொடுத்தேன்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் வேறு மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சாங்க போல இருக்குது. இந்த திவ்யாவோட இஷ்யூ வந்துச்சுல, ஆமாம், இது இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப தலையில் போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் அது கிடையாது. இப்போ கூட நான் வெளியே எவிக்ட் ஆகி நான் சந்தோஷமாக வந்து நான் படம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன் எவிக்ட் ஆனு எனக்கே தெரியாமல், ஆடியன்ஸுக்கும் தெரியல. ஆடியன்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க அன்ஃபேர் எவிக்ஷன். ஓகே இட்ஸ் அ கேம், டிஆர்பியாக எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது அனுப்பக்கூடாத ஒரு ஆளாக வெளியே அனுப்பும்போது தான் அந்த ஷோ வேறு மாதிரி தெரியும். அப்போ தான் கேமை வேறு மாதிரி மாறும். இந்த சீசனில் உள்ளே போயிட்டு டைட்டில் அடிக்கிறத தாண்டி நல்ல பேரோட எவன் உசுரோட வெளியே வரான்றது அவன் தான் ரியல் வின்னர். அந்த இடத்த நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன். ஆமாம். நல்ல பேரில் நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் போனதே இந்த சீசனில் தப்பு, ஆனால் உள்ளே போய் வெளியே வந்ததுக்கு நல்ல பேரோட வர்றதுன்றது ரொம்ப இது. அப்போ இப்போ திருப்பி நான் ஃபேமிலி ஒன்று போனோன்னே நான் ஒரு விஷயம் சாண்ட்ராக்கு ஒரு விஷயம் புரிய வச்சேன். நடந்த விஷயம்னா உள்ளே யாருக்குமே வெளியே என்ன நடக்க தெரியாது. இது எப்படி போர்ட்ரேட் ஆகிட்டு வருது தெரியாது. உள்ளே நடக்கிறது அப்படியே வெளியே வருமானு கிடையாது. அது எடிட் பிளே. அதுதான் கேம் பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லவனாக தான், செகண்ட் ஹாஃபில் கெட்டவனாக இருப்பான், கெட்டவனாக இருந்தால் நல்லவனாக மாறுவான். ஆமாம். ஆனால் அது அனைத்துமே கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பிஹேவ் பண்ணுற பொறுத்த இருக்குது. ஆனால் அவ்வளோ கேமரா மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. அதுதான் அந்த கேம். ஸோ அது நகர்ந்து தெரிஞ்சு கடந்து போயிடணும், அவ்வளோதான்.